ஆயிடுச்சு பாரு. ஆயிடுச்சு. இப்பதான் ஆகுது ரெக்கார்டு. அவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருந்தது. நீ கட் பண்ணுறண்ணா ஆகிட்டாருன்றதுன்றா சும்மா குடிக்கல. சரி இப்போ எங்கன்னா கோயிலுக்கு போகிறோம். ஆமாம் போகிறோம். எங்கே போகிறோம்? கோயிலுக்கு. கோயிலுக்கு போகிறோம். சரியா? கோயில் என்ன கோயில் போகிறோம்? திருமணஞ்சேரி போகிறோம். யார் கல்யாணத்துக்கு? யார் கல்யாணத்துக்கு போகல, வீடியோ எடுத்து போட போகிறோம் திருமணஞ்சேரிக்கு. அப்படியாவா? போகலாம். சாமி வேண்டிக்கு நல்லா கோவிந்தா கோவிந்தா. செருப்பு உங்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. போமா போவோம். அரோகரா. ரைட். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேண்ணா. வாங்கி தந்துட்டேண்ணே. நீ அமைதியாக உட்காருண்ணா. வந்துட்டே இருக்கேன். நீங்கள் பொறுமையாக ஓட்டணும் இது மாதிரி டைமில். எப்படி போகணும்? வேணாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லைட் எல்லாமே vlog பண்ணுவோம் இனிமேட்டு. அப்படி பேசலாம் ப்ரோ. என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிக்கலாம். போகிறது முன்னாடி ஸ்நாக்ஸ் வாங்கணும். சீக்கிரம் வாங்க, ஏன்னா 10 மணிக்கு மேலே கடை இருக்காது. எந்த கடை இருக்காது? உங்களுக்கு எல்லா கடையும் இருக்கும். சரி இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கி தருவார் ஆனால் 10 மணிக்கு மேலே. இந்த வருஷம் இந்த கடை ரெடி பண்ணலாம். அப்படி வருவோம் எடுத்துங்க. ஏதாவது கொடுங்கடா, வாங்கினது சாப்பிடுறா. எனக்கு ஒரு எடுத்துக்கூடா. நம்ம எதுக்கு அந்த கோயிலுக்கு போகிறோம்? ஆனால் நீ சாப்பிட்டே இருந்த நேரமும் வேறங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கிறாரு. வண்டி ஓட்ட சொன்னால் வண்டியே ஓட்ட மாட்டேறாரு. எந்த நேரமும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. என்ன தரணும்னா சாப்பிட்றீங்க? வாயில் மாட்டிச்சு இல்லையா? இந்த டோல் முடிஞ்சவனே டீ குடிக்கிறோம். சுக்கு டீ, சுக்கு காஃபி. A few minutes later. இப்போ எங்கே இருக்கோன்னா தெரியலையே. 10 ரூபாய் நடிக்கிறேன்னா 400 ரூபா கொடுத்தாம நடிப்பாக வரேன். டீ கடையில் இருக்கோம். இங்கே டீ சாப்பிட வந்தேன். இங்கே ஆக்சுவலாக இன்னும் ஒரு 131 கிலோமீட்டர் சம்திங் இருக்கு. இல்லை 110 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவர் போய் சொல்கிறாரு 110 இருக்கு. சரி போலாம். யாரு The next day. ஸோ ஃபைனலி டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கோவில் வரதுக்கு. வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600 மீட்டர் தான் ஒன்று இருக்குது. ஸோ வரவழி ஃபுல்லாமே ரொம்ப டேக் டைவர்ஷன் கொடுத்துட்டு பல மணி நேர போராட்டங்கள் பின்னாடி ஊராக சுற்றிட்டு வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே வந்திருக்கலாம். நைட் 10 மணிக்கு கிளம்புனது 261 கிலோமீட்டரா? 260 கரெக்டாக ஆச்சு. 261 கிலோமீட்டர் தான். ஆனால் நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கணும். கரெக்டாக 6 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டோம். நீங்கள் பண்ருட்டி ரோடு மட்டும் வராதிங்க, வேறு என்ன வழி வந்துக்கலாம். அந்த வழி ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. ஆமாம். ஃபைனலி வி ரீச் கோவில். நமசிவாய. காரங்க பார்க்க மாட்டாங்க. போய் இங்கே தான் பார்க்க வேறு வழியில் இங்கே ஒரு இடம் கோவில்கிட்ட வந்தாச்சு. நம்ம அடுத்து ரூமுக்கு லாட்ஜ் போய்ட்டு ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ஒரு 9 மணி 8, 8:30, 9 மணி போக கோவில் பார்க்கலாம்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:40 8:45 8:40 ஆகுது. சரியா? இப்போது கோவில் பக்கத்தில் ரூம் எடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் கோவில் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கும் தனியாக ரூம் எடுத்துக்கலாம், இல்லை குளிக்கிறதுக்கும் தனியாக இருக்குது, ஸ்டே பண்ணுறதுக்கும் தனியாக இருக்குது. நாங்கள் வந்து ரூம் எடுத்து தங்கிடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா காசு எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா எங்கள் ஏடிஎம் அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. அப்படி வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆமாம், அது எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா 500 ரூபாய்க்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஸோ நீங்கள் வரும்போது கேஷ்லாம் மறக்காமல் கையில் கொண்டு வந்துடுங்க. ஸோ கோவில் போகிறோம். இங்கே எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இங்கே உள்ளே காட்ட முடியுமான்னு தெரியல. உள்ளே காட்ட முடிஞ்சால் காமிக்கிறோம். ஏன்னா வெளியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சும்மா வீடியோ மட்டும் எடுத்து காமிக்கிறோம். உள்ளே கொஞ்சம் தான் எங்களால் காட்ட முடிஞ்சுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே, அதாவது எல்லோரும் உட்காந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த கல்யாண அர்ச்சனை. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு 150 ரூபா ஒரு டோக்கன் போடுவாங்க, கல்யாண அர்ச்சனை டைம்னு சொல்லிட்டு. அதில் மாலை தேங்காய் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு கல்யாணம் ஆனவங்க தனியாக, கல்யாணம் ஆக போகிறவங்க, அதாவது நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரீங்கன்னா இங்கே தனியாக அவங்கள உட்காரப்பாங்க. ரெண்டு பேரும் உட்கார வச்சு அந்த கல்யாணம் உங்கள்கிட்ட அந்த அர்ச்சனை பை வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு உங்கள்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. அதில் ஒரு சில சம்பிரதாயம் சம்திங் ஏதோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே பண்ணலாம். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 நாளில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இங்கே. அவ்வளோதான். ஸோ கோவிலும் பார்க்க நல்லா தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குது. கோவிலும் அழகாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. கோவில் பார்க்கவே நீங்கள் திரும்ப இங்கே வரலாம். ஸோ நல்லா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இங்கே பக்கத்துலேயே சுவாமி மலை, நம்ம முருகர் வந்து தகப்பனுக்கு பாடம் சொன்ன மலைன்னு சொல்லிட்டு ஒன்று, சுவாமி மலை முருகர் கோவில், அங்கே போகிறோம் அடுத்து. ஆமாம், கோவில் ரொம்பவே நல்லாயிருக்கு, அமைதியாக இருக்குது. ஒரு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆமாம், ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் சாமி தரிசனம் ரொம்ப சூப்பராக பார்த்தா. நீங்கள் கூட்டமும் கொஞ்சம் இன்றைக்கி கம்மி தான், ஆனால் இங்கே ரெகுலராக வரும். இன்றைக்கி நீங்கள் எப்போ பார்த்தாலுமே இங்கே பரிகாரம் பண்ணுறவங்க வரும் கண்டிப்பாக. இங்கே சாமி பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் கோவில் சுற்றி வாங்க. கோவில் சுற்றி வந்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் அமைதியாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் அமைதியாக இருக்கும். அதுவும் இந்த புளியோதரை இது மாதிரிலாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு வச்சுக்கோங்க. யாரும் வேணுமா கேட்டான்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி சாப்பிட்டேன், நாங்கள் ஃபஸ்ட்டு தான் நானும் சாப்பிட போகிறேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு இல்லை, நான் என்ன பண்ணேன் தேட்டரில் வேணுமா சொல்லுப்பா, நான் வெளியே சாப்பிடுவேன்.
வெம்புலி மாசி நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாங்க வெம்புலி மாசி எங்கே இருந்த பழம் எங்கே இருந்தால் கொண்டு வரீங்க? வெளில போய் வாங்கிட்டு வரோம் இல்லைன்னா எங்கே? பாயாரா நம்ம ஊரில் கிடைக்காதது. இந்த மரத்தை காய்க்கல அவங்க வச்சுருக்காங்க இது மலையில் கிடைக்கிறது. அது கிராமத்தில் மலைக்கு ஆனால் எதுவும் இல்லாத காய்க்கிற மரம். இங்கே இந்த ஒரு பழம் ஒன்று கொடுத்தாங்க. இது ஆக்சுவலாக சாப்பிடும்போது துவர்க்குது, அப்புறம் தித்திக்குது. மூணுமே அதான் 3 டேஸ்ட் வருது. தித்திக்குது, அப்புறம் புளிக்குது, முழுங்கும்போது துவர்க்கவும் செய்யுது இது. ஸோ வீட்டில் எல்லாரும் வாங்கிட்டு கொடுக்கலாம். இது சாப்பிட்டா என்ன வரும்? இது சாப்பிட்டா என்ன வரும்? இது சாப்பிட்டா என்ன ஆகும்? இது பெருசாக இருக்கு, நல்லது வராது, இருந்தாலும் கட்டுப்படுத்துறோம். ரத்தத்தை சுத்தம் பண்ண நம்ம உடம்புல எதுவும் சுத்தப்படுத்துறோம். என்ன சொல்ல ஏடி சொல்ல அதிகமாக சாப்பிடணும். இது மேலே இதெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சிடும். இது மேட்ச் ஆக்கிற மாதிரி இது பிண்டால் அப்படி கல் மாதிரி இருக்கேன் நான். அது அதுதான் நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லை ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தாரு, அதான் நல்லா இருந்தது. இது ரொம்ப நல்லா துவர்க்கு ஒரு மாதிரி அது நல்லா இருந்தது. மாற்றிக்கலாம். பெருசு ப்ரோ. அது பழுத்தா மாதிரி இருக்குது, கலர் சேஞ்ச் இருக்குது. இது முதல்ல கொடுத்த பழம். இந்த பழம் வந்து டேஸ்ட்டாக இருந்தது. முதல்ல அவ்வளோ திருத்தி பாவம், அப்புறம் புளி பாவம். முழுங்கும் போது என்னாச்சுன்னா சோறு பாவம் இருந்தது. அப்புறம் ஒரு பழம் கொடுத்தாரு. நான் அப்புறம் ஒரு பழம் வாங்கினேன். அந்த பழத்தில் வந்து ஃபுல்லாகவே கசப்பு, பழம் பழுக்க கூட இல்லை ஒன்றும். அதை எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் தான் கேட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் ஆரம்பிச்சிட்டார் அவர் அங்கேயிட. இது நல்லா இருந்தது இந்த பழம். இது டேஸ்ட்டாக இருந்தது. நீ சாப்பிட்டு போகிறேன். சாப்பிடு நீ சாப்பிடுவா. ஆக்சுவலாக இது வந்து இந்த சாத்துக்குடி அப்பெல்லாம் இருக்கும்ல. ஆமாம், இது வந்து பெருசாக இருக்கு பாரு. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த உள்ள ரெட்டாக இருக்குல்ல, ரெட்டாக இருக்கிறது இல்லை ப்ரோ. இது பெருசாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். இது நல்லா இருந்தது. வெம்புலி பழம் தான் சொன்னாங்க. வெம்புலி நல்லா இருக்கு. வெம்புலி இது நல்லா தித்தி இருந்தது. அது சாப்பிட்டு எப்படி இருந்தது? டேஸ்ட்டே கசப்பு ஃபுல்லாகவே. அது வாங்கிட்டு வேஸ்ட்டாக சாறு இல்லை, சாறு இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் வந்தால் இந்த மாதிரி ரெட்டாக இருக்க பழம் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அது மாதிரி உள்ள முத்தி போனதாக பார்த்து வாங்குங்க. ஆமாம், பெருசாக இருக்குதா பார்த்து. நாங்கள் அப்புறம் கொடுத்து ஏமாந்துட்டோம். பைனா திருமணஞ்சேரி கோவில் முடிச்சாச்சு. இது ரூமில் போய்ட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. ட்ரெஸ்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா சுவாமிமலை போகிறோம். முருகனை பார்க்க போகிறோம். என்னென்னா தகப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுவாமிமலைன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்பாவை பார்த்துட்டு பையனை பார்க்க போகிறோம். ஒரு தூரம் வந்தாச்சு. முருகரை பார்க்காம போனால் பூச்சி கலராக இருக்காது. கரெக்ட். அதனால் முருகரை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சுவாமிமலைக்கு போகிறோம். முருகரை பார்க்க போகிறோம்.